ஹலோ கைஸ், இன்னைக்கு ஹை மார்ஷல் ஆர்ட்ஸ் மான்வாவோட எபிசோட் 25 தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ரீசெண்டா 1-2 சாப்டர்ஸ் வந்திருக்கேன், அதையும் நம்ம பார்த்தலாம். நான் எப்பயுமே கேட்குற மாதிரி தான், நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணா நம்ம தொடர்ந்து வந்தோடனே டக்குன்னு பார்த்தலாம். ஸோ என்ன பண்ணிருக்கீங்க, லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் எல்லாருமே அட் அ டைம்ல என்ன தாக்க வாங்க. இப்ப இருக்க பசங்களே இப்படிதான் ரொம்ப அரகண்டா இருப்பாங்க, நாங்க தான் எல்லாமேன்னு. நடுவுல வேங் அப்படின்னு ஒரு பர்சனும் வந்துட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய கை இருப்பான் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இந்த இடத்துல அப்படியெல்லாம் யாருமே இல்ல, சும்மா வாய் பேச்சு பேசுற ஒரு பையன் இருக்கான், அவ்வளவுதான். இப்படின்னு சூஹான் யாருன்னு தெரியாம ஆளு தாக்க வரான். ஆனா அடுத்த நொடியே வேங்கோட கைய அப்படியே ஆளு பிடிக்கிறான். அங்க வேங்கா சுத்தமா ஐடியாவே இல்ல, ஏன்னா அட்டாக்கு ரொம்ப பயங்கரமான அட்டாக்கு, எப்படி இவன் அப்படியே பிடிச்சான் அப்படின்னு தான் ஒரு யோசிப்பாரு. ஆனா சூஹான் அங்க நிக்கல, ஆளு வெறுமா ஒரே ஒரு பஞ்சு தான் அடிப்பான். அதுக்கே நிலைமை மோசமாவது, தள்ளி போய் விழுவான். அங்க இருக்கிற யாராலையுமே எதையுமே நம்ப முடியல. ஆமா, அந்த வேங்கு அவரு வந்து டியர் 3ல இருக்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட், அவர மாதிரி ஒரு பர்சனை எப்படி இவன் ஒரே பஞ்சில் டிஃபீட் பண்ணா. சரி நெக்ஸ்ட் யார் இருக்கா, சீக்கிரம் எனக்கும் போர் அடிக்குது, அட் அ டைம்ல வாங்க, டைம் மிஸ் பண்ணாம. அங்க மத்தவங்களுக்கா என்ன பண்ணும் தெரியல. ஐயோ, வேங்க நிலைமையா அங்க ரொம்ப மோசமாயிடுச்சு, நம்ம நிலைமெல்லாம் என்ன ஆகுமோ, சீக்கிரம் ஓடுங்க. நான் இருக்கும் போதே ஓடலான்னு பாக்குறீங்களா, அதுக்கு நான் விட்டாதானே. நம்ம ஹீரோட சைக்கிக் பவர் இப்போ பங்கமான லெவல்ல இருக்கும். அங்க டெலிகனஸ் அதை வச்சு ஆளு ஏகப்பட்ட வெப்பன் மாதிரி ஒரு விஷயத்த ஆளு கிரியேட் பண்ணுவான். அங்க என்னதான் அவங்க ஓடி போனாலும் டப்புன்னு அந்த வெப்பனை வச்சு அப்படியே பிடிக்கிறான். அதுவும் ஒரு பாம்பு மாதிரி அப்படியே அவங்கள சுத்திக்குது. அட, இவன் யாரு, எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன் ஆக்சுவலா ஒரு ஸ்பிரிட் மாஸ்டரா என்ன. அங்க பாவம் இதே மாதிரி எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. நம்ம சூஹானு ஒருத்தங்களா பயங்கரமா அங்க பீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், இதே மாதிரி எல்லாரையுமே காத்துல பறக்க விட்டு நிலைமையை இன்னமும் மோசமாக்குறான். அங்க இருக்கிற ஜூனியர் பசங்களாம் இதை பார்த்து இன்னமும் பயந்து போறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற முக்காவாசி பேரு டியர் 2 டியர் 3 அந்த மாதிரி ஜீனியஸ் ஆனவங்க தான். அவங்களே என்ன இவன் மாஸ்டர்ஸா இப்படி பறக்க விடுறான். அப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, இங்க பறக்க விட்டு சீனா வருது வேற யாரும் இல்ல, நம்ம பார்பேரியன் பாடியை வச்சிருக்க வேங்கு. அந்த பர்சனையே டிஃபீட் பண்ண ஒரு பயங்கரமான பர்சன் சூஹான், அந்த பையன் தான் இவன். நம்ம சூஹான் அங்க சீனா வரும்போது மார்ஷல் வேல்யூ 86-90 அப்படின்னு அங்க கிடைக்கும். ஆனா நம்மால பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா மாஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணும்போது இதை விடவும் கொச்சன்னு அங்க கிடைக்கும். அட என்னப்பா இது, டியர் 3ல இருக்க இவங்களை டிஃபீட் பண்ணியும் எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் மார்ஷல் வேல்யூ கிடைக்கவே இல்லை. இதே மாதிரி தொடர்ந்து போச்சுன்னா அவ்வளவுதான், பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றதே ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்புறம் நம்ம சூஹானு ஸ்டைல பார்ப்பான், பார்த்தா ஜூனியர் பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அட, இங்க வந்து இன்னமும் ஏகப்பட்ட டியர் 2ல இருக்க மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்களா. அங்க சூஹான் பார்த்தோன்னே அவங்களுக்கு புரியுது, ஐயோ சூஹான் இப்போ நம்மளதான் டார்கெட் பண்ண போறான்னு. இதனால அங்க இருக்கிற ஒரு 3 பேரும், சூஹான் அண்ணா நாங்க ஒன்னும் சேலஞ்ச் பண்ண வரலனா, கொஞ்சம் எங்களை போக விட்டுருங்கண்ணா. பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சூஹானுக்கு ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ஒண்ணுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளவோ எனக்கு தேவைதான். அதனால எப்படி என்னால அப்படியே விட முடியும். பசங்களா நீங்க ரெடியா? ஐயோ விட்டுருங்கடா, நான் வீட்டுக்கு போகணும். நம்மால விடுற மாதிரி இல்ல, எல்லாரையுமே பிரிச்சு மேயறான். அங்க எல்லாருமே சீனியர் கிட்ட எல்லாம் அங்க கதறாங்க. ஆனா யாருமே அங்க வரல. வந்தாலும் அவங்க நிலைமையும் இதே மாதிரிதான், ரொம்ப மோசமா இருக்கு. அங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் என்னன்னா, இவன் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கான், எங்களை மாதிரி வீக்கான ஆளுகளை இவன் புலி பண்ண இருக்கான், நான் டீச்சர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம கேஃபெட்டேரியாவை நோக்கி வரும். அந்த இடத்துக்கு நம்ம சூஹான் வந்திருக்கான். நம்ம சூஹான் லஞ்ச் வாங்கும் போதே யோசிக்கிறான், அட என்னப்பா இது, வெறும் ஒரு மீலுக்கு 5 பாயிண்ட்ஸா, இதெல்லாம் என்ன கொடுமையா இருக்கு. இனிஷியலி இந்த மீலுக்கே பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்படியே போயிடும் போல. அப்புறம் நம்ம ஆளு சைட்ல வரும்போது அந்த 3 ஜீனியஸான பசங்களை ஆளு பாக்குறான். அதங்க பார்பேரியன் பிசிக்கோட இருக்கிற அந்த வேங்கு, அந்த ஸ்பிரிட் மாஸ்டர் யானு, அதுக்கப்புறம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுவான் அந்த பையன் ஜிங்கு. இவங்க 3 பேருமே அங்க இருப்பாங்க. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உடனே அங்க ஜிங்கும், நீ இந்த அகாடமிக்கு வந்துட்ட அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நாங்க எல்லாருமே இந்த அகாடமிக்கு வந்துட்டோம். அங்க வேங்கும் கேக்குறான், ஆமா நீ ஹாப்பியா இருக்கிறதுலயே தெரியுது, அப்பனா இப்படி சொல்லாத, உனக்குன்னு ஒரு தனியா ரூம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த குத்துருக்காங்களா என்ன. நம்ம சூஹானுக்கு அங்க புரியல. இதனால வேங் கிட்ட ஆளு கேக்குறான், ஆமா என்னாச்சு வேங், எதுக்காக இருக்கிற இடத்த பத்தி நீ கேக்குற, உனக்கு சரியான டாம் வந்து கிடைக்கலையா என்ன. அங்க வேங் இதை கேட்டோன்னே பயங்கரமா கடுப்பா வரான். உனக்கு என்ன தெரியும், ஏன்னா நான் ஒரு 8 பர்சன் இருக்கிற ஒரு ரூம்ல இருக்கேன் தெரியுமா, இந்த ஸ்கூல் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிருக்கு. உடனே நம்மால ஜிங்கு கிட்டயும் யான் கிட்டயும் அவங்க கேக்குறான், ஆமா உங்க 2 பேருக்கும் அதே மாதிரி தான் 8 பேர் இருக்கிற மாதிரி ரூம் கிடைச்சதா என்ன. இல்ல, நாங்க இருக்கிற ரூம் 4 பேர் இருக்கிற ரூம் தான். ஆனா உடனே நம்ம சூஹானும், எனக்கு புரியுது, ரிச்சா சொகுசான வாழ்க்கையை இது வரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க, அதனால இந்த கண்டிஷன் ஒரு மாறி இருக்கும்னு எனக்கு தெரியுது. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உடனே அங்க ஜிங்கு கத்த ஆரம்பிக்கிறான், உனக்கு என்ன தெரியும், 4 பேர் இருக்கிற ரூம்னு நாங்க சொன்னோம், ஆனா எந்த ரூம்னு நான் சொன்னேன்னா, எனக்கு ஃபீமேல் டார்மெட்டரி அதை குத்துருக்காங்க. போயும் நான்
ஒரு பையன், ஆனா எதுக்காக நான் அங்க இருக்கணும்? அதே மாதிரிதான் எனக்கு போயும் ஒரு மேல் டார்மெட்டரிய குடுத்துருக்காங்க. அங்க சிங்கம் சொல்றான், நான் அவங்க கிட்ட போய் கேட்டேன் என்ன விஷயம்னு. கேட்டா முடி பெருசா இருக்கு, அதே டைம்ல நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்ல, அதனாலயே நான் ஒரு உமன் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களாம். தெரியாதனமா அதுல போட்டாங்க. அங்க யானும் என் ஃபிகரும் என் பர்சனாலிட்டியும் ஒரு டாம்பாய் மாதிரி இருக்கா, அதனாலயே என்ன ஒரு மேன் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களாம். அவங்க பண்ணது சரியல. நான் எப்படியே அந்த பசங்களுக்கு இடையில இருக்க முடியும்? நம்ம சூஹான் இதை கேட்ட உடனே கம்மன் இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏன்னா என் கிட்ட வர இப்போ நம்பர் 1 வில்லா அது இருக்கு. அதெல்லாம் கேட்டா இவங்க கடுப்பாயிடுவாங்க. அங்க வேங்க வந்துட்டு கேக்குறான், ஆமா சூஹான் உனக்கு எப்படி இருக்கு டார்மெட்டரி? அதை பத்தி எதுக்கு பேசிக்கின்னு, நம்ம சாப்பிடலாமே. என்னப்பா இப்படி சொல்ல இருக்க? நம்ம எல்லாருமே ஒரே சிட்டில இருந்து வந்திருக்கோம், அதனால நீ தாராளமா சொல்லலாம். உனக்குன்னு தனியா அபார்ட்மெண்டா என்ன? நீ கவலைப்பட வேணாம். எப்படியும் உன்னோட டார்மெட்டரிய நாங்க டார்கெட் பண்ண மாட்டோம். அவங்களும் நோண்டி கேக்குறனால நம்ம சூஹானால அங்க எதுவுமே பண்ண முடியல. ஆளும் அவங்க சொல்லிடுறான், அது வந்து ஒரு சிங்கிள் ஃபேமிலி வாழ்ற ஒரு வில்லால நான் இருக்கேன் இப்போ. அங்க இதை கேட்ட உடனே அவங்களோட ரியாக்ஷனே அப்படியே மாறும். இதுக்கு மேலேயும் இருந்தா ஏதாச்சும் ஆயிடும்னு சொல்லி நம்மளால அந்த இடத்த விட்டு போறான். எப்பா இந்த மாதிரி நீங்க வந்து ஒன்னா சாப்பிடுங்க, நான் வேலை இருக்கு நான் போறேன். அவங்க 3 பேரோட ரியாக்ஷன் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும். என்னது ஒரு சிங்கிள் ஃபேமிலி வாழ்ற ஒரு வில்லாவா? நெக்ஸ்ட் சீன்ல திரும்பவும் அந்த பாடுக்குள்ள ஆளு போவான். தொடர்ந்து ஃபைட் பண்ணதுல பிரான்ஸ் ரேங்க்ல 4 ஸ்டார்ல நம்ம ஆளு இருக்கான். என்னோட ஸ்பியர் டெக்னிக்கும் இதனால நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் அதுவும் 1000 பாயிண்ட்டுக்கும் மேல இருக்கு. என் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை வச்சு என்னால தொடர்ந்து 8 பேட்டில்ஸ் இங்க பண்ண முடியுது. ஆர்டினரியான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிட்ட நார்மலா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். அவங்க எவ்ரி மேட்சுக்கு ஒரு முறையும் அங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு அப்படி இல்ல. நான் மத்தவங்களை விட பல மடங்கு இப்ப முன்னாடி இருக்கேன். இதே மாதிரி ஆளு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான். இதே மாதிரி அடுத்த நாள் ஆகுது. எல்லாருக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அங்க அனௌன்ஸ் ஆகும். சீக்கிரம் எல்லாருமே அட் டைம்ல கிரவுண்டுக்கு வாங்க. அப்படி 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க வரலனா உங்க அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 10 பாயிண்டா டிடெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அங்க இதை கேட்ட உடனே நம்மால பயங்கர வேகமா அந்த இடத்த நோக்கி போறான். நானே கஷ்டப்பட்டு அதுல சண்டை போட்டு தான் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணேன். இங்க என்னன்னா டக்குன்னு பாயிண்ட்ஸ் இப்படி மைனஸ் ஆகுது. ஏன் பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆக நான் விட மாட்டேன். இதோ இப்பயே போறேன். ஆனா அதுக்குள்ள பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும், வெயிட் பண்ணு. எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஐ லவ் பிளாக் சில்க் லாங் லெக்ஸ் அது நீதானே? இதை கேட்ட உடனே நம்மால அப்படியே ஸ்டாப் ஆகுறான். ஏன்னா இதுதான் அவனோட கேம் பேரு. அட என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை பத்தி இந்த பொண்ணுக்கு அப்போ தெரியுமா என்ன? இந்த அளவுக்கு ரொம்ப வேகமா இவ கண்டுபிடிப்பா அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. ஹே, நீ ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணதும் இல்லாம பிளாக்கே பண்ணிட்டல நீ. அதுக்கான ரீசனை மரியாதையா சொல்லு. இப்போதான் எனக்கு புரியுது, இந்த பொண்ணா அது ஒரு ஹனி ட்ராப், என்னதான் அங்க ஸ்கேம் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அதுக்குன்னு என் முன்னாடி இப்படி வந்து நிப்பா அப்படின்னு நான் சுத்தமா யோசிக்கல. உடனே நம்மாலு அப்படியே கொஞ்சம் மழுப்ப ஆரம்பிக்கிறான். ஏமா நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் நான் இல்லம்மா. எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஐ லவ் சில்கி லாங் லெக்ஸ் அது நீதானு. எல்லாம் உன்கிட்டயும் அந்த ஸ்பியர் அந்த வெப்பன் தான் இருக்கு. டியர் 3லயும் இருக்க. உன்னை தாண்டி வேற யாராலையுமே இதை பண்ண முடியாது. அதே மாதிரி உன்னோட சைக்கிக் எபிலிட்டி அதை பத்தி சொல்லவா வேணும்? இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்களை நீ வச்சு செஞ்ச, அதுலயே எனக்கு தெரியாதா என்ன? இப்போதான் எனக்கு புரியுது எப்படி இவளுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு. இந்த ஸ்பியரும் இப்போ ரீசெண்டா ஏற்பட்ட அந்த சண்டையும் தானா? இப்போ நான் யோசிக்கிறேன், ஏன்டா நான் ஸ்பியரை வச்சு அங்க சண்டை போட்டேன்னு. அந்த பொண்ணு அவளோட பேர் அங்க சொல்றான், என்னோட பேரு கு. அங்க வர்ச்சுவல் ரியாலிட்டியில என்னோட யூசர் நேம் குன் அப்படின்னு வரும். அதனால என் பேரை ஆட் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம 2 பேருமே எப்படியும் இங்க ஃப்ரெஷ்மேனா தான் இருக்கும். அங்க இப்படி இவ பேசும்போது பின்னாடியே தங்கச்சியும் வந்துட்டு, அக்கா சொல்லவே இல்ல இன்விடேஷன், அதுவும் ஒரு பையனுக்கா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 100க்கும் மேல ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் வந்துச்சு. ஆனா எல்லா ரெக்வஸ்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இதை ஒண்டி நீங்க அக்செப்ட் பண்றீங்க, என்ன கதை? சரி ஏதோ ஒண்ணு, எங்க அக்காவுக்கு உன் மேல கண்ணு இருக்குன்னா நான் செக் பண்ணி பாத்துறேன் நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. அங்க தங்கச்சியும் ரொம்ப வேகமா அங்க அட்டாக் பண்ணுவா. ஆனா அந்த அட்டாக்லாம் நம்ம ஹீரோ முன்னாடி ஒர்க்கே ஆகல. ஆளு அசால்ட்டா வெறும கைய வச்சு அங்க தடுக்கிறான். பரவாயில்ல, நான் யோசிச்ச மாதிரி நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க. ஆனா என் சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்டா நீ காம்பீட் பண்ணணும்னா இதெல்லாம் பத்தவே பத்தாது. தொடர்ந்து ஏகப்பட்ட அட்டாக்ஸா மாத்தி அங்க தாக்குறான். ஆனா எதுவுமே நம்மால மேல படுற மாதிரியே இல்ல. நீ என்ன பேசுற, உனக்கு என்ன வேணும், எனக்கு எதுவுமே புரியல. பின்னாடி அக்காவும், அந்த பொண்ணு அப்படிதான், யாரு சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரத்துல கேட்க மாட்டா. உன் ஸ்ட்ரென்த்தை வச்சு அட்டாக் பண்ண, அப்பதான் அவன் அமைதியா இருப்பா. எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இல்ல. நீயே சொல்லும் போது நான் எதுக்காக கம்முன்னு இருக்கணும்? சூஹானு வெறுமா ஒரே ஒரு பஞ்ச் ஒண்டி தான் அடிப்பான். அதுக்கே பிரஷர் பயங்கரமா இருக்கும். அந்த பொண்ணு அப்படியே தள்ளி போறான். ஆமா, யாருக்கா இவன்? இவனோட ஸ்ட்ரென்த் நான் யோசிச்சதை விட ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அது ஆக்சுவலா அவனோட முழு பவரே இல்ல. அப்பனா அவங்க பவர்ஸை எந்த அளவுக்கு என் மேல நீங்க பயன்படுத்தினீங்க? சும்மா சொன்னா ஒரு 30% அப்படின்னு சொல்லலாம். 30%க்கே என் கையோட நிலைமை இந்த அளவுக்கு இருக்கு. அப்படி 100%லாம் போச்சுன்னா அவ்வளவுதான் போலியே. நீ என்ன உண்மையிலேயே ஒரு ஹியூமனா இல்ல வேற ஏதாச்சா? ஆனா ஏதோ ஒண்ணு, உனக்கு எங்க அக்கா கூட பாய் ஃப்ரெண்டா இருக்க தகுதி இருக்கு. அதே மாதிரி என் பேரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கப்பா. நம்ம 2 பேரும் வர்ச்சுவலா ஃப்ரெண்ட் ஆயிடலாம். நான் யோசிக்கல, இப்படி
எல்லாம் சண்டை போட்டு ஃப்ரெண்ட் ஆக முடியும்னு. அதே மாதிரி யாரு யோசிச்சா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பான்னு. இந்த பொண்ணு ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்ட பொண்ணா இல்ல. இதே மாதிரி அவங்க 2 பேரோட பேரையும் ஆள ஆட் பண்ணிக்கிறான். அந்த பேரை பார்த்து தங்கச்சி அவங்க சொல்றான், அம்மா என்ன கன்றாவியான பேர் இது, ஐ லவ் லாங் லெக்ஸ் இன் பிளாக் சில்கா. உடனே கூவும், தயவு செஞ்சு மத்தவங்களோட பேரை வச்சு நீ ஜட்ஜ் பண்ணாம இருக்கியா? நம்ம ஹீரோ அவங்க சொல்லி புரிய வைக்கிறான், நானா அந்த பேரை வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு விருப்பமே இல்ல, ஏதோ கண்ணா பின்னான்னு டைப் வச்சேன், அதுவா அங்க செட் ஆயிடுச்சு. உண்மையா சொன்னா அந்த மாதிரி பேரை வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு சுத்தமா ஆசை இல்ல. ஆனா ஒரு சைடு அவனையும் அவன் திட்டிக்கிறான், ஏன்டா நம்ம ரேண்டமா இந்த மாதிரி பேரை வச்சோமோ. ஏன்னா மத்தவங்க முன்னாடி இதை சொல்லும் போது எனக்கு இன்னமும் தான் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த கிரவுண்டுக்கு வர சொல்லியிருப்பாங்களே, எல்லாருமே அந்த கிரவுண்டுக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம வேங்க மத்தவங்க கிட்ட நம்ம சூஹானை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பான். சூஹான் ஆல்ரெடி ரொம்ப பாப்புலர். இப்போ ரீசெண்டா ஒரு பெரிய டிராகனை மொத்தமா முச்சிருப்பான். அதனாலேயே எல்லாருக்கிடையிலயும் ஒரு ஐடல் மாதிரி அங்க இருக்கிறான். அங்க ஹீரோவும் கேக்குறான், ஆமா நம்ம ஜிங்கு அதுக்கப்புறம் யானு அவங்க 2 பேரும் எங்கப்பா? அவங்க 2 பேரை பத்தி கேக்குறியா? அவங்க 2 பேரும் அவங்க கேங் கூட அங்க இருக்காங்கப்பா. அங்க நீயே பாரு, யானு சொல்லிருப்பால இந்த மாதிரி பசங்களோட டார்மெட்டரியில அவ இருக்கானு. பசங்களோட டார்மெட்டரியில பசங்க தானே இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்தோடனே பிச்சு மேயறதுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. காடஸ் எங்க போறீங்க, வெயிட் பண்ணுங்க, ஏன்னா உங்களை மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான காடஸ் எங்க டார்மெட்டரிக்கு வருவாங்க அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை தெரியுமா? அட நாய் பசங்களா, தள்ளி போங்கடா. எதுக்காக என் நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கணும்? நம்ம ஜிங்கோட நிலைமை இதை விடவும் மோசமா இருக்கு. நம்ம ஜிங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க அடி அடி அடின்னு பயங்கரமா அடிக்கிறாங்க. எதுக்காக கேர்ள்ஸ் டார்மெட்டரிக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ற ஒரு பர்வட் வரணும்? சீக்கிரம் எல்லாருமே என்ன பண்றீங்க, அடிங்க. ஜிங்கோ அங்க எவ்வளவோ சொல்றான், ஐயோ சொன்னா கேளுங்க, இந்த மாதிரி எனக்கும் இங்க வரணும் அப்படின்லாம் ஆசையே இல்ல, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பாயிடுச்சு, உண்மையிலேயே எங்க விக்டிமே நாதான். சூஹான் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா, யாரு யோசிச்சா இவங்க 2 பேரோட நிலைமையும் இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு. அங்க பிரின்சிபல் வந்துட்டு அவரோட பயங்கரமான ஆரவ அங்க வெளிப்படுத்துவாரு. அமைதியா இருங்க இப்படின்னு அவரு கத்துவாரு. அந்த ஆராவோட ப்ரெஷரே ரொம்ப அதிகமா இருக்கும். ஈவன் வேங்காலெல்லாம் அங்க நிக்கவே முடியல. நான் யோசிக்கல அவரோட ப்ரெஷர் அது இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு. அங்க பிரின்சிபலும் இப்பதான் மத்தவங்க கிட்ட அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்க எல்லாருமே வந்தாச்சுல, உங்க எல்லாருமே இங்க வர வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நீங்களே உங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் உங்க எல்லாரையுமே இங்க வர வச்சேன். எப்படி பார்த்தாலும் நீங்க மார்ஷல் பிராக்டிஷனரா இருக்கீங்க, அதனால உங்களையே இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான பெஸ்ட் வே என்னன்னா, நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க. உங்க ஸ்ட்ரென்த்தே மத்தவங்க கிட்ட பேசும். சீக்கிரம் உங்க கிட்ட இருக்கிற அந்த QI அந்த பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி உங்களால நிக்க முடியலன்னா இந்த இடத்தை விட்டு நீங்க தாராளமா போலாம். அதே மாதிரி யாரு கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் இங்க ரிவார்டா கிடைக்கும். 50 பாயிண்ட் அப்படின்னு கேட்டோன்னே ஒரு பர்சனும் அவனோட QI பவரை வெளிப்படுத்துவான். இந்த பையனோட பேரு டேங்க், Tier 3 ஹை ஸ்டேஜ்ல இருக்கான் ஆளு. இதே மாதிரி இன்னொரு பையனும் அங்க பயங்கரமா பவர்ஸை வெளிப்படுத்துவான். அங்க அதுக்கப்புறம் நம்ம கு அவளோட சிஸ்டர் 2 பேருமே அங்க வெளிப்படுத்துவாங்க. இதே மாதிரி யார் யாரு ஹை டியர் 3rd ஸ்டேஜ்ல இருக்காங்களோ பவர்ஸை வெளிப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோவும் தூரத்துல அதை பாத்துக்கினே யோசிக்கிறான், பரவாயில்லப்பா, ஏகப்பட்ட Tier 3ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்க வந்திருக்காங்களா? அங்க வாங்கால இன்னமும் நம்ப முடியல. ஆமா சூஹான், உன்னோட QI அதை நீ பயன்படுத்தாம எப்படா நீ நிக்கிற பிரின்சிபலோட பிரஷர்ல? ஆமாண்டா வேங்கு, நான் QI வெளிப்படுத்தணும்ல, மறந்துட்டேன். ஹீரோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இப்பயே கொஞ்சம் பின்னாடி போயிடறேன், அதுக்கப்புறமா நீ அதை பண்ணு. அங்க சைட்ல இன்னொரு பையனும், தம்பி இந்த மாதிரி நான் என்னோட QI பவர்ஸை வெளிப்படுத்த போறேன், அதனால கொஞ்சம் தள்ளி போறியா இப்படின்னு நம்ம சூஹான் கிட்ட சொல்லிட்டு ஆளு அவனோட QI அங்க பயன்படுத்துவான். நம்ம சூஹான் அவனோட QI பவரை வெளிப்படுத்துவான். அங்க வெளிப்படுத்தினா அந்த பர்சனோட நிலைமை ரொம்ப மோசமாவது, வாயில இருந்து ரத்தமா ஊத்தும். ஆமா, இவன் வந்து யாருப்பா? இவன் உண்மையிலேயே ஒரு ஃப்ரெஷ்மேனா? இவன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பிரஷரும் பவரும் அதிகமா இருக்கு? அங்க கிட்ட இருக்கிற ஒருத்தங்களால பிரீத்தே பண்ண முடியல, அந்த அளவுக்கு பிரஷர் அதிகமா இருக்கு. நிறைய பேர் அவங்களோட பவர்ஸை காட்டியிருப்பாங்களே, அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க, டேங்க் மத்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் அங்க தெரியுது. ஓ, அப்போ எல்லாராலையும் பேசப்படுற அந்த பையன் அவன் இவன் தானா சூஹான்? அங்க இன்னொருத்தனும் நம்ம சூஹானோட பவரை பார்த்து யோசிக்கிறான். இவனை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதான், அந்த பெரிய டிராகனை அசால்ட்டா கொன்னது இவனே தான். நம்ம சூஹானு கிட்ட இப்போ நம்பர் 1 வில்லா வந்திருக்கு. அதனால அங்க இருக்கிற ஸ்ட்ராங்கான பசங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவனோட வில்லாவை நம்ம புடிங்கிடலாம். அதனால சீக்கிரம் உங்க எல்லாரோட பவர்ஸையும் ஒன்னாக்குங்க, அந்த பையனால கண்டிப்பா இங்க நிக்க முடியாது. அதே மாதிரி எல்லாருமே பவர்ஸை ஒன்னாக்கும் போது ஒரு பயங்கர ஜெய்ஜாண்டிக்கான ஒரு டிராகனும் அப்பியர் ஆகுது. அவ்வளவுதான், நம்ம எல்லாரோட QIயும் இதுல கம்பைன் ஆயிருக்கு. இதுக்கு மேலேயும் அந்த சூஹானால அங்க என்ன
என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஆளு வெறும் மியர்லி ஒரு டியர் 3ல இருக்க ஒரு சாதாரணமான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவ்வளவுதான். என்னதான் இருந்தாலும் இத்தனை பேரை ஆளால சமாளிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டிராகனை கொன்னவன் நம்ம சூஹானு. இதை பார்த்த உடனே நம்மளால பயப்பட போறானா என்ன? வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரி தான் அவன் சீனா நிக்கிறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.